Fun, fun, fun Toon House. Let's have fun. ஒரு அமைதியான பசுமையான கிராமத்தில் மீனா என்ற புத்திசாலி சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த கிராமம் மரங்களின் நிழலும் பறவைகளின் இனிமையான பாடல்களும் நிரம்பிய ஒரு அழகான இடமாக இருந்தது. மீனாவுக்கு இயற்கையோடு நேரம் செலவிடுவது மிகவும் பிடிக்கும். பள்ளிக்குப் பிறகு அவள் அடிக்கடி மரங்களும் பறவைகளும் நிறைந்த குளத்தருகே சென்று மகிழ்ச்சியாக விளையாடுவாள். ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தபோது மீனா குளத்தருகே சென்றாள். அப்போது அவள் இதுவரை பார்த்திராத ஒரு பெரிய ஆமையை கவனித்தாள். அந்த ஆமை சாதாரண ஆமை போல இல்லை. அதன் கண்களில் ஒரு மந்திர ஒளி பிரகாசித்தது. அது மிகவும் அமைதியாகவும் ஞானமுள்ளதாகவும் தோன்றியது. மீனா அந்த ஆமையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தபோது சுற்றியுள்ள உலகம் மெதுவாக மாறுவது போல தோன்றியது. அது ஒரு மந்திர அனுபவமாக இருந்தது. அந்த ஆமை ஒரு சாதாரண ஆமை அல்ல. அது காலத்தில் பயணம் செய்யும் ஒரு மந்திர ஆமை என்று மீனா மெதுவாக புரிந்து கொண்டாள். சில நொடிகளில் மீனா ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தாள். அவர்கள் எதிர்காலத்தில் உள்ள அதே கிராமத்தை பார்க்க ஆரம்பித்தனர். ஆனால் அந்த எதிர்கால கிராமம் மிகவும் சோகமாக இருந்தது. மரங்களும் பசுமையும் இல்லாமல் அந்த இடம் வெறிச்சோடி போயிருந்தது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த அந்த கிராமம் இப்படி மாறிவிட்டதை பார்த்ததும் மீனாவின் மனம் மிகவும் கவலையடைந்தது. இயற்கையை மனிதர்கள் கவனிக்காமல் விட்டால் என்ன நடக்கும் என்பதை அந்த காட்சி மீனாவுக்கு தெளிவாக புரிய வைத்தது. அந்த நேரத்தில் மீனா ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தாள். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது இன்றைய செயல்களில்தான் இருக்கிறது. மரங்களை பாதுகாப்பது, தண்ணீரை வீணாக்காமல் இருப்பதும், இயற்கையை நேசிப்பதும் மிகவும் முக்கியம் என்று அவள் புரிந்து கொண்டாள். அந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு மந்திர ஆமை மீனாவை மீண்டும் தற்போதைய காலத்திற்கு கொண்டு வந்தது. மீனா மீண்டும் அதே அழகான பசுமையான கிராமத்தில் நின்று கொண்டிருந்தாள். மரங்கள் பசுமையாக இருந்தன, பறவைகள் இனிமையாக பாடின. அந்த நாளிலிருந்து மீனா இயற்கையை மிகவும் கவனமாக பாதுகாக்க ஆரம்பித்தாள். மரங்களை நட்டதும் தண்ணீரை சேமித்ததும் போன்ற நல்ல செயல்களை அவள் தொடர்ந்து செய்தாள். மெதுவாக அந்த கிராமம் இன்னும் பசுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. அந்த நாள் மீனா கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், நாம் இன்று செய்யும் நல்ல செயல்கள்தான் நாளைய உலகத்தை அழகாக மாற்றும். ஹாய் குழந்தைகளே, நான் உங்கள் நண்பன் பிளாக்கி சீட்டா. இன்று மீனா கற்றுக்கொண்ட ஒரு அழகான பாடத்தை நாமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மரங்களை பாதுகாத்தால், தண்ணீரை வீணாக்காமல் இருந்தால் நம்முடைய பூமி எப்போதும் பசுமையாக இருக்கும். நாம் இன்று செய்யும் சிறிய நல்ல செயல்கள்தான் நாளைய உலகத்தை அழகாக மாற்றும். இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் ஃபன் டூன் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த சுவாரஸ்யமான கதையில் மீண்டும் சந்திப்போம். பாய் குழந்தைகளே.